நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு எச்சரித்துள்ளது. அதிமுகவின் தொடர் தோல்விகளால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் எஸ் பி வேலுமணி, சி வி சண்முகம் தலைமையில் ஒன்று திரண்டுள்ளனர். அவர்கள் இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். ஆனால் தாவேகாவிற்கு எதிராகவே வாக்களிப்போம் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூறியுள்ளது. மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எச்சரித்துள்ளார். இதனிடையே கொறடா உத்தரவை மீறி செயல்படும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சித் தாவல் தடை சட்டம் நிச்சயமாக பொருந்தும் என்று பழனிசாமி தரப்பு எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக எம்பி இன்பதுரை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்கெடுப்பின் போது கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தாலோ, வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் தவிர்த்தாலோ அல்லது நடுநிலை வகித்தாலோ அது கட்சித் தாவலாகவே கருதப்படும் என்று கூறியுள்ளார். சிலர் தனி அணியாக செயல்படுவதாலோ அல்லது பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாக கூறுவதாலோ அவர்கள் தனியாக கொறடாவை நியமிக்க முடியாது என்றும் அது சட்டப்படி செல்லாது என்றும் சிவசேனா வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இன்பதுரை சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உத்தரவை மீறி செயல்படும் கட்சி எம்எல்ஏக்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவர்களது பதவி பறிபோகும் என்று அதிமுக எம்பி இன்பதுரை எச்சரித்துள்ளார்.